துலாம் ராசி நேயர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பலாபலன்கள் வருகிற 14/4/2026 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சித்திரை 1 பிறக்குது. இந்த வருஷத்துக்கு பேர் பராபவ வருஷம்னு பேர். இந்த வருஷத்தில் துளாராசிக்கு எப்படி இருக்கு? ஏன்னா ஏற்கனவே பாவம் ஓஞ்சு அலைஞ்சு திரிஞ்சு படானுக்கோன்னு இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் தான் இருக்கீங்க. எல்லா விதத்துலேயும் துன்பம், பாவம், எல்லா வயதினருக்கும் துன்பம். எல்லா டிவிலையும் அப்படி இருக்குது இப்படி இருக்குது ஓஹோங்கிறாங்க ஆஹாங்கிறாங்க. ஆனால் ஒன்றும் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஒரு மாற்றம் கூட இல்லை. ஏன்னா என்கிட்ட நிறையா ஜாதகம் பார்க்கறதுக்கு நிறைய அனுப்புவாங்க. அவங்களுடைய புலம்பல் பூரா அப்படித்தான் இருக்கும். பாவம். காரணங்கள் கிரகங்கள் அனுகூலமாக இருந்தாலும் ஒரு கிரகம், அதாவது நான் எல்லாருக்கும் சொல்லுவேன், ஒரு குடம் நிறைய பால் இருந்தாலும் ஒரு சொட்டு விஷம் இருந்ததுன்னா இந்த குடம் நிறைய இருக்கிற பால் பூராவும் கெட்டு போயிடும். எதுக்கு பவர் அதிகம்? விஷத்துக்கு அதிகம். பால் அண்டாவே இருக்கட்டும், ஒரு சொட்டு விஷம் விட்டால் அது பூரா முடிஞ்சுது. இந்த மாதிரி நமக்கு மற்ற கிரகங்கள் அனுகூலமாக இருந்தாலும் ஒரு கிரகம் நன்மை செய்யவில்லை என்றால் மீதி இருக்கிற 8 கிரகங்கள் செய்யக்கூடிய நன்மையும் எடுபடாது. இதுதான் ஜோதிட வாக்கியம். அப்படி ஒரு சில கிரகங்கள் நன்மை செய்து கொண்டிருக்கு, நல்ல நன்மையை செய்து துளாராசிக்கு சூப்பர்னே சொல்லலாம். ஆனால் ஒரு கிரகம் நன்மை செய்யலை அப்படிங்கிற பார்க்கும் பொழுது எல்லாம் கெட்டு போயிடும். இப்படி பலவிதமான இடையூறுகளுக்குள்ளே இருக்காங்க துளாராசி நேயர்கள். பொதுவாக பார்த்தோம்னா துளாராசின்னு எடுத்தனாலே தான தர்மங்கள் செய்வாங்க, பிறருக்கு இல்லாதவர்களுக்கு கொடுப்பாங்க. கொடுக்கறது வெளியில் தெரிவிச்சுக்க மாட்டாங்க. அதுதான் அவங்கள்ட்ட ஸ்பெஷாலிட்டி. சில பேர் ₹1 கொடுத்தாலும் அது 9 ரூபாய்க்கு தெரிகிற மாதிரி தான் 4 தடவை தடவி திருப்பி பார்த்து அவன் பார்க்குறானா இவன் பார்க்குறானா இப்படி தூக்கி டக்குன்னு கீழே போட்டு சத்தம் கேட்டு மறுபடியும் எடுத்து கொடுத்து இப்படி எல்லாம் தான தர்மம் பண்ணுவாங்க. அது தான தர்மமே கிடையாது. தர்மம் தானம் அப்படின்னா என்னென்னா, அதை கொடுக்குறவனுக்கும் என்ன கொடுக்குறோங்கிறது தெரியக்கூடாது, வாங்குறவனுக்கு அவன் என்ன கொடுத்துருக்காங்கிறது தெரியக்கூடாது. அதுதான் தர்மம். இப்படி எல்லாம் செய்யக்கூடியவர்கள் தான் துலாம் ராசினியர்கள். இயற்கையாக மகிழ்ச்சிகரமாக இருக்கக்கூடியவர்கள், மனதை சந்தோஷமாக வைத்திருக்கக்கூடியவர்கள், பிறருக்காகவே வாழக்கூடியவர்கள். நல்லா தெரிஞ்சுக்கணும். தனக்குன்னு ஒன்று தம் மகனுக்காகவோ அப்பாவுக்காகவோ கணவனுக்காகவோ அல்லது மற்றவர்களுக்காகவோ விட்டு கொடுத்து வாழக்கூடியவர்கள். பேர்பட்டவர்களுக்கு இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது மிக மிக நன்மையை தரக்கூடிய விதமாக தான் இருக்குது. கடந்த காலங்களில் திரும்பி பார்த்தோம்னா அநேக வித துன்பங்களை அனுபவித்தீர்கள். இப்பொழுது சனி பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். மிகச்சிறப்பு. தொட்டது துலங்கும், கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அமைப்பு. எந்த ஒரு காரியத்தை உத்தேசித்து இறங்குகிறீர்களோ அந்த காரியத்தில் வெற்றி தான், தோல்வியை தவிர வேற இல்லை. பொது பலன்களில் பேச்சுவார்த்தையின் மூலம் பல காரியங்களை சாதித்துக் கொள்ளலாம். இங்கே கோண்டே நீங்கள் அங்கே வேலை நடக்கும். இந்தியாவில் கோண்டிருப்பான், லண்டனில் பில்டிங் கட்டின்னு இருப்பான். இங்கிருந்து சொல்லுவான், அங்கே செய்வான். இங்கிருந்து பண்ணால் கூட அப்படி பண்ணியிருக்க மாட்டேங்க. இங்கிருந்தே பண்ணலாம். இருந்த இடத்துல ஆட்டி வைக்கிறாங்கிறாங்களா, அதுதான் இது. அந்த மாதிரி ஒரு அமைப்பு. வீடு கட்டலாம், புதிய வீட்டு வாங்குறதுக்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும், புதிய இடம் தேர்வு செய்வீர்கள், நிலம் வாங்கலாம். குறிப்பாக ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவர்களுக்கு பெரும் செல்வம் ஏற்படும். இந்த புரோக்கேஜ் மாற்றி விட்றாங்க பாருங்க, கை மாற்றி விட்றது, புரோக்கர், வீடு புரோக்கர், மனை புரோக்கர், இடம் புரோக்கர், இதெல்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி தொழிலாக வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு நன்மை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு பெரும் செல்வம் ஏற்படும். விவசாயத்துறை சிறந்து விளங்கும். ரிணம் ரோகம் சத்ருஸ்தானத்தில் சனி இருந்து வந்த கடன் இருந்த இடமே தெரியாமல் போயிடும். கடன் தொல்லைகள் அறவே இருக்காது. எதிரி உபாதைகள் விலகும். கடன் தொல்லை விலகும். உடல் நலம் சீராகும். இருந்தாலும் சனி நல்லா இருக்கார், குரு 9ஆம் இடத்தில் இருக்கார். திருமண பேச்சு கைகூடும், புத்திரபாக்கியம் ஏற்படும், தொழில் முன்னேற்றங்கள் உண்டாகும். கேது லாபஸ்தானத்தில் வெளிநாடு போகலாம். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சிறந்து விளங்குது. அந்நிய செலாவணி, பங்கு வர்த்தகம், ஷேர் மார்க்கெட்டிங் சூப்பர். இருக்கிற இடத்துல வெற்றியை பெறலாம். இருந்த தொல்லைகள் அறவே விலகுது. இப்படியெல்லாம் பலவிதமான நன்மைகளை தங்களை தாங்கி தேடிக்கொண்டு வந்திருந்தாலும் சின்ன ஒரு கரும்புள்ளி அது இருக்கு. 5ஆம் இடத்துல ராகு பயிற்சி ஆகணும். 4ஆம் இடத்துக்கு வரணும். எப்போ வராருன்னா ஐப்பசி மாதத்தில் வருவார். அது வரைக்கும் கொஞ்சம் தொல்லைகள், உடல்நல ரீதியான பிரச்சனைகள், நரம்பு கோளாறுகள், கண், வயிறு, தலை, மின்சார சாதனங்கள் மூலமாக பிரச்சனை, இரத்த குறைபாடுகள், இந்த மாதிரிலாம் இரத்த சம்பந்தமான ரத்தத்தில் பிரச்சனை, கொலஸ்ட்ரால், சுகர், ப்ரெஷர், பிளட் கவுண்ட் இதில் குறை, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கொடுப்பார். எதற்கும் துலாம் ராசி நேயர்களும் பொதுவான பலன்களில் நல்ல பலன்கள் இருந்தாலும் ஒரு முறை சொந்த ஜாதகத்தை அவசியம் பார்த்தே தீர வேண்டும். அப்போத்தான் தப்பிக்க முடியும். துளாராசி அப்படின்னு எடுத்தோம்னால் இந்த புத்தாண்டு பலன்கள் சூப்பர், 100க்கு 90% நன்மை. இப்போ நாங்கள்லாம் சொல்கிறது அப்படிங்கிறது இந்த பொதுப்படையாக கிரகங்கள் எங்கெங்கே இருக்கோ அதை வச்சு இது இப்படி நடக்கலாம், இப்படி நடக்கும் அப்படிங்கிறத ஒரு காம்பவுண்டாக ஜென்ரலாக பொதுவாக தான் நாங்கள் சொல்லிட்டு வரோம். இது ஒரு 10% சில பேருக்கு சூட் ஆகும். 10% தான் இதனுடைய பலன்களை நம்ம எடுத்துக்கணும். மீதி 90% பலாபலன்கள் அவரவர்களுடைய சொந்த ஜாதகத்தை மட்டுமே பொறுத்தது. நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். என்னுடைய அலைபேசி எண்ணான 9860598370 98650 98370 இந்த எண்ணிற்கு தாராளமாக உங்களுடைய
ஜாதகத்தையோ பெயரோ பிறந்த இடமோ தேதியோ நேரமோ இதை அனுப்பிச்சி வச்சு உங்கள் சொந்த ஜாதகத்தை அதற்குண்டான கட்டணங்களையும் தட்சிணங்களையும் செலுத்தி முழுமையாக ஒரு முறை பார்த்தீர்களே ஆனால் கண்டிப்பாக நமக்கு இதுதான், நமக்கு இன்ன தோஷங்கள் இருக்குது, அதை நிவர்த்தி பண்ணிக்கலாம், நமக்கு இன்னென்ன நன்மைகள் வாய்ப்புகள் காத்து கிடக்கு, நம்ம தெரியாமல் கொண்டிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுட்டு என்ன பண்ணணுமோ அதை முறையாக பண்ணி அதன் பிரகாரம் போனோம்னா நாம் தான் நம்ம ஜாதகத்துக்கு ராஜா. நம்ம வாழ்க்கையை யாருமே குறுக்க வர முடியாது, தடுக்க முடியாது. எனவே இந்த புத்தாண்டு உங்களுக்கெல்லாம் ஒரு இனிமையான புத்தாண்டாக அமைய வேண்டும் என்று கூறி தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறி நிறைவு செய்கிறேன்.